அழகிய கடற்கரையில் அஸ்தமனம் கதிரவனுக்கு மட்டுமல்ல, அலையொதுங்கும் கரையில் என் மனமுருகும் சம்பவம். உயிரொன்றின் முடிவுரை இது. உன் தங்கச்சி கால் கொலுசு தங்கத்திலேயே செயின் செஞ்சு போடுறேன். ஆனா நீ மட்டும் என்னோட. கடல்ல பெரிய பெரிய மீன்லாம் சின்ன மீனை சாப்பிடுறதுங்க. கரையிலையும் அப்படித்தான். பெரிய பெரிய பணக்கார மீன்க கூலிக்கு பழக வாங்கி தொழில் செலவுக்குள்ள சாப்பிடுறாங்க. என்ன சொல்ற பிள்ளைமினா? ஆமாங்க, நீங்க தொழிலுக்கு போகும்போது நீங்க நானும் பேசிக்கிட்டு இருந்தது ஆண்டனி கேட்டுட்டு காலுக்கு கொலுசு என்ன கழுத்துக்கு தங்க சங்கிலியே போடுறேன்றான். பாருங்க அந்தோனி அண்ணே, எல்லாத்துக்கும் அந்த ஃபாதர் தான் காரணம். நம்ம கொடுக்குற கூலியை விட குறைஞ்ச கூலிக்கு படகுகளை கொடுக்குறாரு. சரியா சொன்ன டக்ளஸ். ஒண்ணு நம்ம வாடகையை குறைக்கணும், இல்லைன்னா பாதரொட்டு படகுகளை இல்லாம பண்ணணும். உனக்கும் அந்த விஷயம் தெரியுமா? ஜான்சி புருஷன் சிமியோனை சாகடிச்சதும் அவன் தான். சாகடிச்சானா? அதெல்லாம் நீ தெரிஞ்சு என்ன போகுது? அந்த சிமியோன் படக ஓட்ட போட்டு அதை நடு கடல்ல மூழ்கடிக்க சொன்னதும் அவன் தான். என்ன பீட்டர், அகதிகளா வந்தப்ப வாங்கின பணம் இது வரைக்கும் திருப்பி தரல. எப்ப திருப்பி தர போற? கொஞ்ச நாளா மீன் எதுவும் பிடிபடலண்ணே, நான் சீக்கிரம் தந்துட்டேன். மீன் எப்ப அம்புறது, நான் எப்ப அனுபவிக்கிறது? இல்ல ஃபாதர், நான் பயப்படாம சொல்லுமா, என்ன விஷயம்? ஃபாதர், நான் அந்த சம்மட்டியா கிட்ட வேலை செய்யற ஜோனை விரும்புறேன் ஃபாதர். தனியா போற. இன்னைக்கு வலையில மீன் சிக்கிருச்சு. நீ போ, இன்னைக்கு அவளை நான் வழி பண்ணிட்டு வரேன். மீனா, யார் மீனா? யாரு? யார் யார்? எத்தனை காலம் நீ பதறாதம்மா, பதறாத. வீட்டுக்கு கூட்டு போறவா. எங்க ஊருக்கு பொழப்பு நடத்த வந்த நீ எனக்கு கிடைக்காம போயிருக்கா? பார்த்துட்டேன். ஃபாதர், பூசை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கண்டுபிடிச்சீங்களாமே? ஆமாம் பீட்டர், நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை பற்றி இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை பற்றி பேசணும். என்ன சொல்றீங்க ஃபாதர்? நாங்கள் கோவிலுக்கு ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரசிகா ஒரு பையனை விரும்புகிறா. பயப்படாது, சொன்ன என்ன சொல்றீங்க ஃபாதர்? ரசிகா அந்த பையன் யாருன்னாவது சொன்னாலா? வேறு யாரும் இல்லை, சம்மட்டியார் அந்தனிக்கிட்ட வேலை செய்கிற ஜோன் தான். அந்தனிக்கிட்ட வேலை செய்கிற ஜோனா? அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பீட்டர். ரசிகா என்கிட்ட வந்து சொன்ன பிறகு நான் அவங்க குடும்பத்தை பற்றி நல்லா விசாரித்து பார்த்தேன். நல்ல கடவுள் பக்தி உள்ள குடும்பம். இதை பற்றி சொல்லத்தான் உங்களை நிற்க சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? எல்லாம் கடவுள் ஏற்பாடு தான். ஆண்டவர் சேர்க்க நினைக்கிறத மனுஷர்களை பிரிக்கக்கூடாது. நாம இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி ஃபாதர் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது? எல்லாத்துக்கும் அந்த கர்த்தர் வழிவகுப்பார். ஆரம்பிக்கிறத முடிக்கிறதும் அவர் தான். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாங்க. கல்யாணத்தை ஆடம்பரம் இல்லாமல் முடிச்சிருவோம். திடீர்னு எப்படி ஃபாதர்? நான் இதை பற்றி ஜோன்கிட்ட பேசி பார்த்தேன். பையன் இருக்கனா தெரிஞ்சாலும் நல்ல குணம் உள்ளவன் தான். காசும் சேர்த்து வச்சிருக்கான். கல்யாண செலவு எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கிறது சொன்ன பிறகு தான் நானும் இதுக்கு சம்மதித்தேன். பீட்டர், நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. சரி ஃபாதர், நாங்கள் போயிட்டு வர்றோம். நல்ல காரியம் நடத்தி ஆண்டவரை மன்றாடு. வினோவினா வயசுக்கு வந்த ஒரு கும்பல வீட்டில் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் தெரியல. ரசிகா,
சாப்பிடுறியா? ரசிகா, உன்னை பத்தி ஃபாதர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னது? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஏமா நீ எங்ககிட்ட சொல்லல? உங்க அக்கா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அந்தனியும் நாமளும் கடலும் புயலும் மாதிரி இருக்குது உனக்கு தெரியும்ல. இல்லக்கா, ஜோன் ரொம்ப நல்லவர். நீங்க 2 பேரும் பழகுறதே அந்த அந்தனிக்கு தெரியுமா? தெரியாதத்தான். தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஐயோ ரசிகா, அந்த ஜோன் பையில வெட்டி போடுவான். உனக்கு ஏதாவது கெடுதல் செய்வாமா? ஊர்ல இருக்காங்க அவனை பார்த்து பயந்துகிட்டு இருந்த யாருமே பொழப்பு நடத்துறது இல்லையா? அத்தா, ஜோசப் மாமாட அண்ணன் சும்மா சாகலையா? இந்த அந்தனி தான் நடுக்கடல மூழ்க வச்சு கொண்டானா. ஜோன் தான் சொன்னார். அட பாவி, அது குலையா? ஒருத்தருக்கும் தெரியாம மறைச்சிட்டானே. அவன் மகா பாதகன்மா. அவனை அந்த ஆண்டவர் தண்டிக்காம விட மாட்டாரு. சரி, நீ சாப்பிடு. போதும் அத்தா. செய்யறதே செஞ்சுட்டு வெக்கத்தை பாரு. இன்னைக்காவது கடல் மாதா கண் திறக்கணும். படகு நிறைய மீன் கிடைக்கணும். என்ன பீட்டர் அண்ணா, இன்னைக்கு முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான் ஜோசப். யோகப்பன் கடன் சொல்ல, அதோட ரசிகா கல்யாணம் வேற வருது. ரசிகாவுக்கும் கல்யாணமா? சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? ஆமா, ஆண்டனி கூட வேலை செய்யறானே ஜோன், அவன் கூட பழகிட்டு இருக்கலாம். ஃபாதர் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன பீட்டர் அண்ணன், போய் அந்தோனி கிட்ட வேலை செய்ய கூட ரசிகா பழகுறா? எல்லாம் கடவுள் சித்தம். நாங்க நினைச்சது எது நடக்குது ஜோசப். அதோட அந்த ஜோன் பையன் ரொம்ப நல்லவன்னு ஃபாதர் சொன்னாரு. அப்படியா? ஃபாதர் சொன்னா சரியாதான் இருக்கும். ஜோசப், உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். நீ இது கேட்டு பொறுமையா இருக்கணும். ஜோன் தான் ரசிகா கிட்ட சொல்லியிருக்கான், உங்க அண்ணன் கடல்ல விழுந்து சாகல, அந்த அந்தனி தான் கடல் நடுவில் மூழ்கடிச்சு கொண்டு இருக்கான். என்னென்ன சொல்றீங்க? பொறுமையா ஜோசப், இதெல்லாம் நடந்து போன கதை. இதுக்காக நீங்க அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டா அதை முட்டாள்தனம். நம்ம பொறுமையா பார்ப்போம். இல்ல, எனக்கு வர்ற ஆத்திரத்துல எங்க அண்ணனை கொண்டதும் இல்லாம எங்க அண்ணிய வப்பாட்டிய வச்சு கூத்தடிக்கிறானே அவனா, அத நினைச்சா ஜோசப், அவன் எவ்வளவு தான் அப்பாட்டியா வச்சுக்கல. காசு பணம் இருக்க திமிர்ல என்ன எல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு லோமியா நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப துணிச்சல்காரியா. என்ன சொல்ற நீ? அந்த எந்தனையை எதிர்த்து போராடி வசப்படாம இருக்க நினைக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிலோமினா கூட அந்த கதையை சொன்னான். நானும் நமக்காவது ஒரு சந்தர்ப்பம் வரும் வரை தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பம் நிச்சயம் நமக்கு வரான்னு. இப்ப நம்ம போலாமா?